பொதுக்குழுக்கள் வருகை கொண்டு தலைமை கொடுத்த இயக்க சிறப்புரை ஆட்சியில் வந்திருக்கின்ற எங்கள் அவைத்தலைவரும் இன்று பொருளாதார பதவியேற்றிருக்கின்ற அன்பு அண்ணன் ரிட்டையர்ட் ஐஏஎஸ் ஆபீசர் செல்வராஜ் அவர்களே, இந்த இந்திய கூட்டத்திற்கு கோவையில் இந்த பொதுக்குழு கூட நடத்த வேண்டும் என்று சொன்ன உடனேயே உற்சாகத்துடன் செயல்பட்டு இந்த கூட்டத்திற்கு பெருமை சேர்த்த எங்கள் இயக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் சண்முகசுந்தரம் அவர்களே, நன்றியுரையாற்றிய கணேசன் அவர்களே, இந்த மேலே நடந்திருக்கின்ற நமது பொதுச் செயலாளர் அவருக்கு இங்கு பேச வாய்ப்பு கிடைக்கவில்லை, தீர்மானங்களை படிக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அதிலேயே விளக்கங்களை நாம் சிறப்பாக எடுத்துச் சொன்ன பொதுச் செயலாளர் கரு நாகராஜன் அவர்களே, தன்னை பின்னாக மாற்றிய வருத்தத்தை தெரிவித்து அந்த தாயுடன் கொண்ட ஜேபி ஜெயா என்று அழைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். தயவுசெய்து ஜெயா என்று மட்டும் அழைக்கிறார்கள். அந்த பேர் தமிழகத்தில் ஏற்கனவே இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே நீங்கள் என்றுமே எங்களுக்கு ஜேபியாக இருக்க வேண்டும் அழைக்கின்ற கொள்கை பரப்பு செயலாளர் ஜேபி அவர்களே, இங்கு புதிதாக பதவி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்ற என் அன்பு சகோதரர், என் இனிய நண்பர், ரசிக மன்றத்தை பற்றி அழகாக பேச வந்திருக்கின்ற இந்த இயக்கத்தின் புதிய பொதுச் செயலாளர், புதிய துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் யுஎன்எஸ் அவர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் மணிமாறன் அவர்களே, பன்னீர்செல்வம் அவர்களே, இளஞ்சோர் அவர்களே, இங்கு மேலே வந்திருக்கின்ற மன்ற செயலாளர்களே, அமைப்பு செயலாளர்களே, இங்கு வருகை கொண்டிருக்கின்ற அனைத்து மாவட்ட செயலாளர்களே, சிறப்பாக பேசி சிறப்பு கருத்துக்களை வழங்கியிருக்கின்ற மாவட்ட செயலாளர்களே, நகர ஒன்றிய செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, சிறப்பு அழைப்பாளர்களே, பத்திரிகை சகோதரர்களே, காவல்துறை நண்பர்களே, ஒளி அறிக்கை தந்திருக்கின்ற சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கட்சி துவக்கி 3 ஆண்டு காலம் நிறைவு பெற இருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலத்தில் நமது இயக்கம் பயணித்த பாதையெல்லாம் பற்றி சிறப்பாக பலரும் பேசிய கருத்துக்களை தெரிவித்து அமர்ந்திருக்கிறார்கள். 8:45 மணிக்கு விமான தளத்திற்கு சென்று நான் விமானத்திலே சென்னை சென்று நாளை காலையிலே கொச்சியில் சென்று ஓரிடத்தில் ஒரு போஸ்ட்மேன் என்ற மலையாள படத்தின் கிளைமாக்ஸ் காட்சி சண்டை காட்சி நடிக்க இருப்பதால் அந்த 8:45 விமானத்தில் நான் சொல்ல முடியாத என்ற கருத்து இருந்தாலும் கார் இருக்கிறது, காரிலே சென்று விடலாம் என்ற எண்ணமும் என் மனதில் எழுந்தாலும் எங்கள் சிறப்பினால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேசிவிடுவார் என்று எண்ணுகிறார்கள். அந்த விமானத்தில் சென்று இங்கு புதுச்சேரி சொன்னது போல இங்கு பேசும்போது ஒரு சிலர் சொன்னார்கள், 20 ஆண்டுகளுக்கு பிறகு ராகுல் தரத்தை இங்கு தலைவராக அமர்ந்திருப்பார்கள், யுவராஜின் நலன் தலைவராக அமர்ந்திருப்பார்கள், புதுச்சேரி மகன் என்று இந்த வாரிசு அரசியலை உருவாக்க இந்த இயக்கம் தயாராக இல்லை என்பதை மட்டும் நான் சுட்டிக்காட்ட ஆசைப்படுகின்றேன். தகுதி பெற்றவர்கள் மட்டும் தலைவராக வருவார்கள், தகுதி உள்ளவர்கள் மட்டும்தான் பொதுச்செயலாளர் வருவார்கள். ஆக வாரிசு அரசியலுக்கு அடித்தளம் விட்டு இந்த பொதுக்குழு அந்த தீர்மானங்களை சொன்ன கருத்துக்களை நிராகரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். கட்சியின் வளர்ச்சி இந்த 3 ஆண்டு காலத்திலே கட்சி வளர்ந்திருக்கிறதா என்று சொன்னால் நிச்சயமாக வளர்ந்திருக்க வேண்டும் மாற்றத்தை சொல்ல வேண்டும். காரணம், ஒரு படகு கட்டப்பட்டு அந்த படகு கட்டப்பட்டு அது அக்கறைக்கு செல்வதற்கான படகுகள் கட்டப்படுகின்றதிலேயே கரையிலே இங்கு வளர்ந்து கொண்டிருக்கிறார் அல்ல. ஆனால் அந்த படகு அக்கறையை சென்று அடைய வேண்டும் என்றால் பல இன்னல்கள் வரும். போர் வீசும், காற்று வீசும், கடுமையான புயல் வீசி சுழற்காற்றுகள் வீசலாம். படகு கவிழாமல் அக்கறைக்கு சென்று செல்வதுதான் மாணவர்களின் பணி. அந்த பணியை அந்த மாணவருடன் சேர்ந்து பலரும் இங்கு நடத்திக் கொண்டிருக்கின்றோம். அக்கறை வெகு தூரத்தில் இல்லை. அக்கரை கரைபடையாத ஒரு உள்ளங்கள் வெற்றி வாழை சூடுகின்ற காலம் வெகு தூரத்தில் இல்லை. அதற்கு உழைப்பு 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 என்பது மட்டும்தான் நமக்கு தேவை. விரோதிகளிடம் முடிந்து விற்குறுதி ஆண்டு புத்தாண்டு வளர்ந்திருக்கிறது. ஆனால் நமக்கெல்லாம் ஏப்ரல் 14ஆம் தேதிதான் புத்தாண்டு. நீ ஏதோ சொன்னதை நான் தவறு கூறுவதாக இல்லை. அதுதான் நேற்று மக்கள் சிறப்பான தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 14 என்று சொல்கிறார்கள். அது அந்த ஏப்ரல் 14 பிறந்தது விற்குறுதி ஆண்டு. விற்குறுதி ஆண்டு என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் புதிய மாற்றம் என்று அர்த்தம். ஆக இந்த புதிய மாற்ற வருடம் துவங்கியிருக்கின்ற வேளையிலே மாற்றத்தை நோக்கி போகின்ற இந்த இயக்கம் அந்த புதிய மாற்றத்தை நிறைவேற்றும் இந்த வருடம் நம்மை நோக்கி இருப்பதை நீங்கள் உணர வேண்டும்.
இயக்கத்தின் துணை செயலாளர் பன்னீர்செல்வம் அவர்கள் பேசினாலே சிறப்பாக நமது கலை இலக்கியத்தியலாளர் பேசி உங்களையெல்லாம் தலைவரை பற்றி பேசி மதிப்பீட்டு சூழ்நிலையிலே கசப்பான செய்திகளை சொல்ல வேண்டாம் என்று நினைத்தார்கள். சொல்ல வேண்டாம் நினைக்கின்றோம் என்று சொல்லி நான் உண்மையாக உழைக்கிறோமா என்று கேட்டார்கள். பாவக்காய் கசக்கும், ஆனால் பாவக்காய் உடலுக்கு நல்லது. எதற்காக என்றால் அதை உணர வேண்டும். அந்த கசப்பை எப்படி இனிப்பாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேதான் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கசப்பான நிகழ்வுகளை நாம் தவிர்க்க வேண்டும் என்று. கசப்பானது என்னவென்றால் உழைக்கவில்லை என்று சொல்வார்கள். ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. நாம் இன்னும் சிறப்பாக உழைக்க வேண்டும். 100 மீட்டர் பந்தயத்திலே வெற்றி பெற்று 200 மீட்டர் பந்தயத்தை வெற்றி பெற வேண்டும், ஆக்கப்பட வேண்டும் என்று சாதித்திருக்க வந்து இன்றுமே நினைக்கக்கூடாது. கற்பனை நல்லது அல்லாத உலகத்தை போல நாம் ஒரு அரசியலத்தை அடைய வேண்டும் என்றால் அதுக்கு உழைப்பு வேண்டும், கடுமையான உழைப்பு வேண்டும். ஆனால் அதே சமயங்களில் எக்ஸப்ஷன் வரும் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். எக்ஸப்ஷன் வரும் என்றால் சில சமயங்களிலே சிலர் எதிர்பார்க்காத வெற்றிகளும் வந்து சேரும். அந்த எதிர்பாராத வெற்றிகள் வந்து சேருவதற்கு அடிப்படை காரணங்கள் அந்த உறுதி, உழைப்பு, உண்மை, நேர்மை உள்ளவர்களிடம் வரும். அந்த உண்மை, உறுதி, நேர்மை, உழைப்பு இருக்கின்ற இயக்கம் தான் சமத்துவ மக்கள் கட்சி. நான் இங்கு பராக் ஒபாமா அமெரிக்க ஜனாதிபதியை பற்றி ஒரு சிறு செய்தியை மட்டும் சொல்ல ஆசைப்பட்டு வருகின்றேன். சில நினைக்கலாம் இங்கு கட்சி தெரிந்தவர்களால் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார்கள் என்று. ஒபாமா அவர்கள் 2004ஆம் ஆண்டு செனட்டர் பதவி 2004ஆம் ஆண்டுதான் அவர் அமெரிக்காவில் இளைஞர் தொகுதியிலே வெற்றி பெற்றார். அவருக்கு யாரும் தெரியாது. பராக் ஒபாமா என்றால் யார் என்று இளைஞருக்கு வாழ்கின்ற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர் கனவு, நாம் ஒரு நாள் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக வர வேண்டும், ஒரு கருப்பர் இனத்தை சேர்ந்தவர் அமெரிக்காவை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டவர், ஒரு மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று சொன்னார். 2004 செனட்டராக வந்தார். 2008 நவம்பரில் ஜனாதிபதியான உலகத்தின் முதல்வரான அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிவிட்டார். நாங்கள் தோழர்களே, சகோதரர்களே, சமத்துவ மக்களுக்கு 4ஆம் ஆண்டில் அறிவித்து வைக்கும் போது ஏன் நாம் ஆட்சி செய்ய முடியாது என்ற எண்ணத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நம்மால் முடியும், உன்னால் முடியும், சிந்தித்து பார்த்து செயல்பட முடியும். உறுதி கொண்டவர்கள் சமத்துவ மக்களிடத்தில் இருக்கிறார்கள், உறுதி இல்லாதவர்கள் சென்று விட்டார்கள் என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேறு இந்த இயக்கத்திற்கு திரும்பி வராமா வேண்டாமா என்று அவர்களையும் அந்த கடமைக்கு வரவேற்க ஆசை இருந்தாலும் இவர்கள் வந்து நீங்கள் இருப்பவர்கள் கொடுத்து விடுவார்கள் என்று நீங்கள் அங்கே இருங்கள், நன்றாக இருங்கள், வாழுங்கள், வாழ்ந்து கொண்டே இருங்கள் இது தூரத்தில் இருந்து ஆசீர்வாதம் மட்டும் நான் கனவு கற்கின்றேன். ஆகவே எனது இயக்கம் பாடங்களை கற்றுக் கொண்டிருக்கிறது. சில பேர் சொன்னார்கள் திருமணத்தில் இங்கிருக்க வேண்டாம், ஊதியத்தை கைப்போடு இங்கிருக்க வேண்டும் என்று. சில சமயங்களில் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேண்டும், சில அனுபவங்கள் வேண்டும். அந்த அனுபவத்தை தான் நாம் திருமண தேர்தலில் பாராளுமன்ற தேர்தலில் நாம் கற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த அனுபவத்தை வைத்து ஏன், எதற்காக, எப்படி நாம் தோற்றோம் என்பதை சிந்தித்து பார்ப்பதற்காகத்தான் தோல்விகள் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்வார்கள். அந்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்ததற்கு நாம் கடவுளுக்கும் நம் இயக்கத்திற்கு நாம் பெருமையோடும் சிந்தித்து பார்க்க வேண்டும். அந்த தோல்வியின் அடிப்படை என்ன? நம் அடிப்படை கிளை முதல் பகுதி வரை நம் இயக்கம் வளர்ந்திருக்கிறார் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையை பார்த்து கற்றுக் கொள்ளுங்கள். என்னிடம் வந்து அண்ணா கட்சி பிரபாகமா இருக்கிறார், என்ன கூட்டம் வந்துச்சுன்னு நம்ம கட்சிக்கு ஐயோ சொல்ல முடியாத பத்திரிகை பாராட்டுகிறார். அதையெல்லாம் நான் காலையில் அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொண்டு, ஆனால் வீட்டுக்கு சென்றவன் எதற்காக இப்படி எக்ஸாம்பிள் பிரச்சனை சொல்வார்களே, பிளாக்கரி சரத்குமார் டிக்ஷனரி, என்னை புகழாதீர்கள், என்னிடம் பேச சொல்லாதீர்கள், உண்மையை பேசுங்கள், வளர்ச்சிக்கு உண்மையை பேச வேண்டும். நீ நன்றாக ஓடிவிட்டால், நன்றாக படித்து விட்டால் என்று சொல்வதை விட இன்னும் சரியாக படிக்கவில்லை, சிறப்பாக படி என்று சொல்லிப்பார்கள். குழந்தைகள் சிறப்பாக வளர்வார்கள். ஆக நாம் நன்றாக படிக்க வேண்டும், பாடங்களை கற்க வேண்டும் என்ற கருத்தை மனதில் கொண்டு இந்த பொதுக்குழுவில் நாம் சொல்ல வேண்டிய ஒரே கருத்து, உண்மை, உழைப்பு, உறுதி, நேர்மை, தர்மம் ஜெயிக்கின்ற காலம் இந்த தூரத்தில் இல்லை. இங்கு சொல்ல வேண்டிய முக்கிய கருத்து, பலருக்கும் பத்திரிகை சகோதரரும் சில சமயங்கள் சில பத்திரிகைகள் நம்மை பற்றி எழுதும்போது சரத்குமார் ஒரு இயக்கத்தில் முன்னால் இந்த இயக்கத்தில் சென்று விடுவார் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். இன்று இந்த பொதுக்குழுவில் அடித்துச் சொல்கிறேன், இந்த உயிர், இந்த உணர்வு, இந்த உயிரிலுள்ள மூச்சு, இந்த உடலில் உள்ள ரத்தம், இந்த உடலை விட்டு புரிய வேண்டும் என்றால் அது
என்பதை நான் உறுதிபடப்படுகின்றேன். கற்றுக்கொண்டோம், பொறுப்பேற்போம், காலம் மாறும் என்ற ஒரு எண்ணத்தில் விட ஒரு புதிய அரசியல் நாகரிகத்தை உருவாக்க வேண்டும். அந்த அரசியல் நாகரிகத்தின் அடிப்படையிலே அனைவரும் அது